செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களையும் மட்டுமாய் ஆண்டவரை பாதுகாத்து நடத்தினீரே, உம்முடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம். உமது மகிமை உமது கிருபை எங்களை மூடிட்டோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையில் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கின்றேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனான. உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தேன். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தேன். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தேன். சமாதானம் செய்ய வந்தீர் சர்வ வல்லவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன்.
உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உண்மையை பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவார்கள் என்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். புதிய பாடல். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவர். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். வலியறியால் அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சருக்களிலும் கண்ணீரும் எழுதிட்ட என் நிலையை துன்பங்களுக்கு கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்து சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட
சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வேன். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கரங்களை தட்டி
தாவீது ராஜா சொன்னார், ஆண்டவரே நீ என் மேல் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. தாழ்ந்த பாதாளத்திற்கு என் ஆத்மாவை தப்புவித்தீரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தந்த தேவன் நம்மை அப்படியாக நடத்துவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடக்கும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நாம் யாவும் எழுதி நின்று தேவனை ஆராதிப்போம். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே.
ஜபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியாய் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்து விடும் எங்களின் குற்றங்களை எரித்து விடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கரங்களை உயர்த்தி அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார் எங்களை நிரப்பும் உம் ஆவியினார் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, மேல் வீட்டு அறையில் அப்பா ஸ்தோத்திரம் அக்கினி நாவுகளாக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே ஒரு பரலோக அக்கினி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த இருட உலகத்தில் உம்முடைய சித்தம் நாங்கள் செய்யும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவர் உமது ஆவியினால் அபிஷேகம் செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமது ஆவியை ஆண்டவரே சம்பூர்ணமாக எங்கள் மேல் அனுப்புவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆமென் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஆண்டவரே துதி கன மகிமை யாவும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சபைகளின் மத்தியிலே உலாவினவரே அப்பா எங்கள் சபையின் மத்தியிலே உலாவீராக.
குத்து விளக்கின் மத்தியில் உலாவினவர். உடைய வஸ்திர தொங்கலால் ஆண்டவர் எங்கள் ஆலயத்தை நிரப்புங்கப்பா. உமது செக்கினா மகிமை ஆண்டவர் ஒவ்வொரு மூடுவதாக. எல்லா உலக கவலைகள் பாரங்கள் நீங்கிட்டும் ஆண்டவரே. உடைய புதிய வெள்ளத்தால் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தால் ஒவ்வொரு நிரப்பி நீ நடத்துவீராக. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, ஒருவருக்கே துதி கன மகிமை யாவும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 77ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 717ஆம் பக்கம். வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? யாக்கோப்பு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர்.
மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடைகள் தெரியப்படாமற் போயிற்று. சேர்ந்து வாசிக்கலாம். மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை ஆராதனை முடிந்த பின்பு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் ஆனது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்ஸ் லீடர்ஸ் யாவரும் தவறாமல் நடைபெற இருக்கிறதான இந்த கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். செர்பாபேல் காணிக்கை பாக்ஸ் ஆனது இந்த வாரத்திலே ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்கும் வழங்கப்படும் என்பதை நாங்கள் அன்பாக தெரிவிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வேதாகம போட்டியானது நம்ம சபையில் நடைபெற இருக்கின்றன. இதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் உங்கள் டிவிஷன் லீடர்களை அணுகி உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். விசுவாசிகளுக்கு மத்தேயு பகுதியிலிருந்து கேள்விகள் கொடுக்கப்படும். ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை அன்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பரிசுத்த பந்தி ஆராதனையானது நம்ம சபையிலே நடைபெற இருக்கின்றன. விசுவாசிகள் அந்த நாளிலே ஆயத்த நிலையில் கடந்து வரும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வாலிபர், வாலண்டியர்ஸ் மற்றும் டீனேஜ் இவர்களுடைய பெற்றோர்களுக்கான மீட்டிங் ஆனது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நம்ம சபையிலே மாலை 7:30 மணிக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. பேரண்ட்ஸ், யூத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய பெற்றோர்கள், டீனேஜ் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், வாலண்டியர்ஸ் இவர்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் சபைக்கு மாலை 7:30 மணிக்கு நீங்கள் கடந்து வரும்படி அன்பாக நாங்கள் கேட்கிறோம். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கூடுகை நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே அறிவித்தது போல இந்த பைபிள் எக்ஸிபிஷன் நம்ம கலெக்டரேட் பக்கத்தில் இருக்கிற CSI அந்த ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றன. பிப்ரவரி இந்த மாதம் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான நோட்டீஸ் உங்களுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கும். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் வாங்கி செல்லும்படி அவங்க அன்பாக நாங்கள் கேட்கிறோம். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நில்லுங்கள். சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சபையார் யாவரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவர்களை வரவேற்போம். உங்கள் கரங்களிலே ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்படும். அதில் உங்கள் பெயர், முகவரி, அதன் பின்புறம் உங்கள் ஜெப குறிப்புகள், எதற்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எழுதி எங்களிடம் ஜெபித்து செல்லும்படி எங்கள் அன்பாக நாங்கள் கேட்கிறோம். யாவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் 1 பாடப்படும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி சபையாராக தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். எங்களை வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த கொடுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்களை முன்குறித்து எங்களை தேடி வந்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எத்தனை பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ ஆண்டவரை, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து, நீர் கொடுத்த சம்பாதியத்திலிருந்து நாங்கள் உமக்கென்று காணிக்கை தசமங்களை கொடுக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அறிந்து அதப்பா என்று நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இனி வரக்கூடிய காலங்களில் தேவனுக்கென்று உற்சாகமாக இன்னும் அதிகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் இன்று பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் தகப்பனே. செய்கிற தொழில் வியாபாரத்தில் தேவனுடைய கரம் கூட இருந்து வருமானத்தை நீ ஆண்டவரே பல மடங்கு பெருக்கி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற சம்பளத்தை தேவனாக 2 மடங்காய் உயர்த்தி கொடுப்பீராக. ராஜா, அப்பா கர்த்தாவே தகப்பனே, நீர் அப்படியாக செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா ஆண்டவரே அப்பா கர்த்த கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். வீணான மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, மீதம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் அற்புத காரியங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியாக செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஆனந்தமே என் வாழ்விலே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எனக்கு தான் த்ரோட் போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து தான் தெரியுது எல்லாருக்குமே த்ரோட்டில் ப்ராப்ளமாக இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். முழு பலத்தோடு தேவனை ஆராதனை செய். ஹல்லேலூயா. அதனால் எப்போ இது பீஸ் போகும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் எப்போ நமக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் திருவசனத்தை சொல்லுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், தயவு செய்து சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உயிர் கொடுத்தாரு சொல்லுங்களேன். இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பலவீனங்கள், எவ்வளோ சோர்வுகள் மத்தியில் கிருபையாய் நம்மளை தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். கடைசி மூழ்ச்சி எப்படி தான் அப்படின்னா அது நல்லா சொல்லிட்டு போகணும். அப்படி ஒரு கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை நல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய கிருபை நாம் பாடாமல் இருக்கக்கூடாது. தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறார். அவர் பாடிட்டே இருக்கிறார். அவருக்கு உற்சாகப்படுத்துறதுக்கோ அல்லது அவருக்கு பேண்டெல்லாம் அடித்து அப்படிலாம் யாரும் பாஸ்ட்டுங்க டிவிஷன் லீடர் அப்படிலாம் யாருமே இல்லை. தாவீது தனியாக ஆடுகளோட ஒரு காட்டில் வாழ்ந்த மனுஷன். ஆனால் அவருடைய கனெக்ஷன் ஆண்டவரோடு இருந்துச்சு. ஆமாம், பாருங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னைக்கு போனோடனே உங்களுக்கு கர்த்தர் ஒரு கார் தர போகிறாரு. அல்லேலூயா. பற்றி ஆமேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. வீடு தர போகிறாரு. அப்படி போனவுடனே உங்கள் பிஸ்னஸ்லாம் 4 மடங்கு பெருக போகிறது அப்படின்னா கையை தட்டுறது. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. இதெல்லாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நான் சொல்கிறேன், இந்த லேடிஸ் பக்கம் மட்டும் இல்லை, ஜென்ஸ் பக்கம் தான் நல்லா உயர்த்தணும். உங்கள் கை என்னைக்கு உயர்த்ததோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். மோசே தலைவனாக இருந்தால் கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த ஸ்பீக்கர் ரொம்ப அட்டகாசம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உபவாசத்தை போடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இருக்கிறார். அதனால என்ன செய்யணும்னா கையை நல்லா உயர்த்தினா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிடும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற விஷயம். புருஷர்கள் தங்கள் கைகளை, பரிசுத்தம் உள்ள கைகளை உயர்த்தி, ஸ்திரீக்கு கூட சொல்லலை, ஆனால் சபையில் ஸ்திரீகள் தான் கையை உயர்த்தி ஆராதனை செய்கிறார். நல்ல கைகள். இவங்களாம் புருஷர்கள்னால் ஆண்கள்னு அர்த்தம். பைபிள் படி. அல்லேலூயா. நல்லா ஃபஸ்ட்டு வரிசையில். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். நம்மளாம் பெந்தெகோஸ்தே சபை. ஆமாம், எத்தனை பேர் சொல்கிறீங்க?
ஆமென். அல்லேலூயா. நல்ல பெந்தெகோஸ்தே ஆராதனை இருக்கணும். நல்ல பெந்தெகோஸ்தே ஆராதனை விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல முழு பலத்தோடு ஆவியோடு உண்மையோடு ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹalleluya. ஆமாம், சாத்தான் எங்கடோடி வருவான். ஆமாம், இங்கே வருவான், அங்கே வருவான், இங்கே வருவான், இங்கே வருவான். அவனுக்கு நம்மளை சுற்றிட்டே இருக்கிறது அவனுடைய வேலை. ஆனால் பரிசுத்தாவியார் ஜெயம் கொடுக்குற நம்மளோடைய கூட இருக்கு. நல்ல கரங்களை தட்டி ஜெயித்த கிறிஸ்து நம்மளோடைய கூட இருக்கிறார். ஹalleluya. எத்தனை போராட்டம், அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், இழப்புகள், தோல்விகள் வந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் என்னோட கூட வாசம் பண்ணுகிறபடினாலே எளிதாக ஒரு சேனைக்குள்ளே பாயுவேன். ஒருவனாய் சேனைக்குள்ளே பாயுவேன். சொல்லுங்க ஹalleluya. ஒருவனாய் சேனைக்குள்ளே பாயுவேன். ஒரு கூட்டத்தோட எல்லாம் சண்டைக்கு வாங்கப்பா அப்படின்னா எல்லாரும் தயாராக வருவாங்க. ஆனால் ஒரு ஆளாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். கோலியாத் அப்படி தான் கூப்பிட்டான். அல்லேலூயா. கோலியாத் எப்படி கூப்பிட்டா? அவங்க சேனையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கலாம். ஏன்னா ஒரு ஆள் வா. அல்லேலூயா. தினைக்கு வந்து அதே தான் சொன்னான், திரும்ப அதே தான் சொன்னான். ஒரு ஆள். ஆனால் இஸ்ரவேலை ஆராதிக்கிற ஜனத்தில் ஒரு ஆளு கூட இல்லை. ஆனால் ஒரு தாவீது, கீழ்ப்படிதல் உள்ள தாவீது. ஆமென். அவனுக்கு பெரிய வேலை ஒன்றுமே தெரியாது. ஆடுகளை மெத்தல் அல்லேலூயா. அவன் இங்கிலீஷில் கிராமர்லாம் படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கிலீஷில் ஆடுகளெல்லாம் பார்த்து கம் அப்படி சொல்லியிருப்பானா? அல்லேலூயா. அவெல்லாம் இங்கிலீஷ்லாம் தெரியாது அவனுக்கு. ஹிந்தி தெரியுமா? அதுவும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த பெப்பேனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சங்கீதத்தை எழுதும்படி கர்த்தர் அவனை சொல்லி கர்த்தர் அவங்க அப்பாவை கூப்பிட்டார் வாப்பா இங்கே அப்படின்னார். நம்ம பிள்ளைங்களை யாராவது கூப்பிட்டா, ஃபஸ்ட்டு பிள்ளையை கூப்பிட்டா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது பிள்ளை எனக்கு படிக்கணும்னு, மூணாவது பிள்ளை இல்லை. அல்ல ரெண்டே பிள்ளைங்க தான். இப்போ இன்னும் ஒரு பிள்ளை தான் இருக்குது. ஆமேன். இப்போல்லாம் ஒரே பிள்ளை போதும். ஆமேன். ஆனால் 10 பிள்ளைங்க வேலை இருந்தால் சொன்னாலும் கேட்காது. ஆனால் அன்றைக்கு தாவீதை கூப்பிட்டு அப்பா என்ன சொன்னார்? அண்ணனுங்கள்லாம் எங்கே இருக்காங்க? இராணுவத்தில் இருக்கிறாங்க. கோலியாத்தின் ஒருத்த வந்து நம்மளை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறான். நீ போய் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். நீ அங்கே போவ, நீ கோலியாத்தை வெல்லுவ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போனோடனே அவருடைய ராஜாவுடைய பிள்ளையவே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் உஸ்பே ஏற்றி அப்படிலாம் அனுப்பவே இல்லை. இதை கொண்டு போய் கொடு. அல்லேலூயா. அங்கே இருக்கிற ஆடிக்காரை எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. என்னது தாவீது அப்பா என்ன சொன்னார்? இந்த ஆடிக்காரை எடுத்துக்கிட்டு ஆடி பத்திரமா கொண்டு போய் என்ன கொடு அப்படியே சொன்னார். ஆடியெல்லாம் காரம் இல்லை. அவர் நடந்து ஆடுகளெல்லாம் ஒப்படைச்சிட்டு பத்திரமா நடந்து பள்ளம் மேடு காடெல்லாம் வண்ணாந்தரம்லாம் போய் பாதியிலேயே பசி வந்துச்சு, எனக்கு இவனுங்களுக்கு எது கொடுக்கணும் உட்காந்து சாப்பிடாம அப்படியே பத்திரமா கொண்டு போய் அண்ணனுங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது செய்த வேலை அவ்வளவுதான், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. கீழ்ப்படிகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்கிறாராம். கீழ்ப்படிதல் அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல். அப்படி கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் அங்கே போனோடனே கர்த்தர் ராஜ சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வானா வந்துடணும், ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணிடணும், பைபிள் படினா படிச்சிடணும், பரிசுத்தமாக இருந்தால் இருந்துடணும். இதெல்லாம் நன்றாக எனக்கு என்ன கிடைக்கும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அப்படி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். வருகிற 40வது நாள் ஜெபம் ஆரம்பிக்க போகுது. 40 நாள் ஜெபம் ஆரம்பமாக இருக்கிறது. ஐயோ, அங்கே பாரு யாரோ ஒருத்தர் பின்னாடியா யாரோ கை தட்டுறாங்க. அல்லேலூயா. ஐயோ, இப்போ 40 நாள் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லலாம்? டிவிஷன் லீடர் உடனே ஃபோன் அடிப்பாங்களே, உடனே அதுக்கு ஒரு 2 பொய்யை ஜோடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். 40 நாள் என்னென்னத்தையோ சாதிச்சிருக்கிறோம். ஆமேன்னு சொன்னதை பார்த்தா ஐயோ அப்பா. அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண அந்த தேசம் அசையணும், அசைஞ்சிருக்குது.
எவ்வளோ பேரை கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ கர்த்தாவே, இவர்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் இங்கே நல்ல பலனை ஊற்றிட்டீங்கன்னா புது பலத்தால் நிரப்பி வெளியே அனுப்புவார். இல்லை நீங்கள் இப்படியே வந்து இப்படியே போனீங்கன்னா அந்த வாரம் முழுசு இப்படியே இருப்பீங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியல. அல்லேலூயா. ஆமாம், முழு பலத்தை சிந்தி தேவனுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை செய்யணும். நல்லவர். 40 நாள் உபவாச ஜெபம் ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வர்றவங்க காலையில் வாங்க, சாயந்தரம் வர்றவங்க சாயந்தரம் வாங்க. இப்படி தான் போன 40 நாள் ஜெபத்தில் தேவனுக்கென்று ஆலயம் கட்டுவதற்காக 5000 சில்லற எவ்வளோ எனக்கு பாருங்கள் மனப்பாடமாக தெரியல. கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. அவ்வளோ சதுரடி வாங்க கர்த்தர் உதவி செய்தார். கடனே இல்லாமல் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி. ஆமாம், 50 லட்சம்ன்றது 60 லட்சமா? இத்தனை லட்சம்? எவ்வளோ லட்சம் போட்டு வாங்கணும் நிலம்? எவ்வளோ? சத்தமாக சொல்லுங்கள். ஒருத்தர் என்னமோ இப்படி காமிக்கிறாங்க. 80 லட்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சது நம்மளால் வாயில் நினைப்பு கூட இல்லாத மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்துச்சு. அல்லேலூயா. 80 லட்சத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் சந்திச்சிருக்கிறோம். ஃபாரின்காரங்களாம் வரல. இது வரைக்கும் சபையில் ஃபாரின்காரன் காசே வரல. வெளியில் இருக்கிறவங்க காசும் வரல. கர்த்தர் நம்மை கொண்டே நம் சபையை கொண்டே நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமாம், 40 நாள் முடிய போகுது, ஜெபம் முடிய போகுது. அந்த ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு, நீங்கள் வந்து மீதி காசெல்லாம் கொடுத்து கிரயம் படுத்திக்கோங்கன்னு சொல்லி. என்ன பண்ணுறதுனே பாஸ்ட்டுக்கும் தெரியல. பாஸ்ட்டும் விட்டாமல் உபவாசம் 40 நாளும் பாஸ்டிங்கில் இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நாள் நெருங்க 5 நாள் 10 நாள், இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. மீதி எத்தனை 10 லட்சம் பக்கம் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த 10 நாளில் இருந்த அற்புதம் சொல்லன்னா அற்புதம். அல்லேலூயா. ஒரு குடும்பம் கொண்டு வந்து கொடுத்தாங்க காணிக்கையை கையில். அல்லேலூயா. இது கர்த்தருடைய ஊழியத்துக்கு அன்று. அது எங்கள் கண்ணை பார்த்தாவே இவங்க கொடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு அவங்க காணிக்கையை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதனால் தேவன் கொடுக்கும்படி நல்ல இருதயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், ரோடாக தள்ளுற ஒரு பிரதர் இருக்கார், பழைய இரும்பு. அவர் கர்த்தருக்கு கால் வலிக்க வேலை செஞ்சு சொல்லக்கூடாது யார் கொடுத்தாலும் என்னங்கன்னு. ஆனால் லட்சங்களை கர்த்தர் கொடுக்கும்படி உதவி செய்தார். அவங்கள இப்போ ஆசீர்வாதமாக போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. விதைக்கிறவனை கொஞ்சம் விதைப்பீங்க, அநேகத்தை அறுத்துட்டு வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ அதை சுதந்திரிச்சிட்டோம். கர்த்தர் நம்மளை பற்றி தெரியும். அதனால தான் அவரே என்ன பண்ணார், காம்பவுண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார் பத்திரமா. அல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருக்காக ஆராதிக்கிற அந்த நிலம் இருக்குது. இந்த இடத்த 15 வருஷமாக இங்கே நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களாம் கிறிஸ்மஸில் புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஜாலியாக கேக்லாம் வெட்டி வந்துருப்பீங்க. நான் நோவா பாஸ்டருக்கு எனக்கும் வயிற்றில் அப்படியே என்னன்னா இவர் கூப்பிட்டு சொல்லிட்டார், 2 ஜனவரியில் இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் இடிச்சிட்டு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியும். நல்ல ஓனரை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணோம். டெய்லி நீங்கள் கிறிஸ்மஸ் வேலை ஒரு பக்கம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நானும் பாஸ்டர் காலையில் ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இந்த தெருவா எல்லா இடமும் அலைஞ்சி மேலே ஏறி கீழே இறங்கி என்ன பண்ணுறது கேட்டால் எல்லோரும் 10 லட்சம் அட்வான்ஸு, 1 லட்சம் வாடகை, 50 லட்சம் அப்படி இப்படிங்கிறாங்க. 50,000 ரூபா வாடகை மாதம், 1 லட்ச ரூபா வாடகை மாதத்துக்கு வாடகைலாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்றுமே முடியல. இப்போ நானும் பாஸ்டர் உட்காந்து பேசி இங்கேயே ஒரு வாடகை சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு இடம் தான் வேணும், நாங்கள் இடிச்சிட்டு கட்ட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. வந்து ஜெபம் பண்ணோம். லீடர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவசரமான கூட்டம் கூடி. நீங்கள் சொல்கிறீங்க டிவிஷன் லீடர்கள் ஒரு தூணை போல் இருக்கிறனால தான் கர்த்தர் நல்ல ஒரு லீடர்ஸை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ணாங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணோம் கர்த்தருடைய கிருபையினால். நான் கடந்தது என்ன, கிறிஸ்மஸ்ஸு முந்தின நாள். இதோட நம்ம இந்த துக்கத்தோடு போய் நம்ம ஆராதிக்கக்கூடாது. போய் பாஸ்டர் சொல்லி போய் பேசுங்க, எப்படியாவது பாஸ்டர் போய் பேசினார். 10,000 ரூபாய் நாங்கள் சேர்த்து தரோம். ஏன்னா இப்போ இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த இடம் என்னது தகுதின்றதை கர்த்தர் எங்களை சுத்த வச்சு. அல்லேலூயா. அப்படி போனோடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் இடிச்சிட்டு தான் கட்டணும்னு நினச்சோம்,
ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பணம் வரல, அதனால் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வருஷத்துலேருந்து 10,000 ரூபாய் அதிகம் போனாலும் 35,000 ரூபாய் வாடகை அதிகமானாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சபையினுடைய நிலைமை நீங்கள் தெரிஞ்சாதான் ஜெபிப்பீங்க. இது நமக்குன்னு ஒரு கால் வச்சு நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆனால் 2024 ஒரு எலெக்ஷன் வருது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலி. அல்லேலூயா. ஆராதனைக்கு போகாதீங்கன்னா அப்பா அரசாங்கமே சொல்லிடுச்சு. அல்லேலூயா. அரசாங்கமே பாஸ்டர் கேட்பார், ஏன் வரல நீங்கள் ஆராதனைக்கு? அரசாங்கத்துலேருந்தே சொல்லிட்டாங்க நீங்களாம் ஆராதனைக்கு போகக்கூடாதுன்ட்டு. அல்லேலூயா. ஆமே, நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. கொடிய நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எங்களை சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊழியக்காரவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, நீ எல்லாம் ரத்த சாட்சியாக மறிப்பியா? இயேசுவுக்காக உயிரை கொடுப்பியா? அல்லேலூயா. அப்போ நான் கொடுப்பேன். அப்படியே பயங்கரமாக எங்கள் கூட இந்த பிள்ளைங்கள்லாம் நாங்கள்லாம் வாலிபர்லாம், ஐயோ பாஸ்டர் நாங்கள் இயேசுக்காக செத்து மடிவோம். அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் எங்கள் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன், ரத்த சாட்சிகளா வாங்கன்னு. இப்போ கூப்பிட்டா ஓ ரத்த சாட்சி அல்ல, அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க. ஐயோ என் பிள்ளைய அப்படிலாம் சொல்லாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு பையன் நல்ல திப்புன்னு ஒரு பையன் அங்கே கூட இருந்தான். நான் சொல்லுவேன் முஸ்லீம்லேருந்து வச்சுக்கப்பட்டான். அப்போ அந்த பையனை பார்த்து பாஸ் சொன்னார், ரத்த சத்தியம் மறி. ஐயோ நான் நீ ரத்த சத்தியம் மறிக்கிறது போகும், ஒழுங்காக சபையை கூட்டுறான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அக்கா இங்கே நினைக்காய்க்கா, நாங்கள் கிறிஸ்துவுக்காகவே ரத்தத்தை கொடுப்பாங்க்கா, ஜீவனை கொடுப்பாங்க்கா அப்படின்னுவான். அல்லேலூயா. அவனை நாங்களாம் ஓட்டி எடுத்துருவோம். அல்லேலூயா. இங்கே வாப்பா ரத்த சாட்சி அப்படின்னா வருவான், சந்தோஷமாக வருவான். ஆனால் நடந்த விஷயம்னா சில ஆண்டுகளுக்கு பின்பு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்னான், அக்கா நாங்கள் ரஷ்யாவில் நான் 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு தெரியுமா? வேதாகமத்தை சுமந்து கொண்டு போய் மற்ற தேசத்துக்கு கொடுக்க போனேன். என்னை கத்தியை வச்சு இந்த இடத்துல கொண்டு போனாங்க. இனி இந்த பைபிளை சுமக்கக்கூடாது, கொண்டு போய் கடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் கடத்தல்காரன் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்கக்கா. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் பெரிய வேலையை செய்ய வைத்திருக்கிறார் என்று அன்றைக்கு அந்த பையன் சின்ன வயசுல சொன்னதை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உண்மையை சொன்ன திப்பு, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை அப்படி பார்க்க முடியுமா? ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு யாரும் ஃபோன் பண்ணாமல் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நாங்கள் எப்படி ஜெபம்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஏன் அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு புதிதாக இந்த ஜென்ரேஷனில் வர்றவங்களுக்கு ஒரு ஆராதனை, ஒரு கைத்தட்டு, டான்ஸு, பாட்டு, இது மட்டும்தான் கிறிஸ்துவன் என்று நினைத்து கொண்டு இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் ஜிபிஎஸ் ராபின்சன் என்கிற ஒரு ஊழியரை அணைத்து ஜெபம் பண்ணார் எங்கள் பாஸ்டர். அவர் ஜெபிக்கும் போது எல்லா அபிஷேகத்தில் நிரம்பி அன்னி பாஷையில் பேசி, அவ்வளோதான். கீழே எல்லாம் வீடு, மேலே சர்ச்சி, கூரை ஷெட்டு போட்டு நடத்துது. அடுத்த 9:30 மணி வரைக்கும் நிற்கல. அந்நிய பாஷை அடையாளம் பயங்கரமான பெந்தகோஸ்தே நாளில் நடந்த மாதிரி ஒரு சத்தம் உண்டாயிருச்சு. 9:30 மணிக்கு ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்கள் சபையை நாளைக்கு இந்த இடத்துல ஆராதனை நடத்தக்கூடாது, எங்கள் கீழே இருக்கிற வீட்டுக்காரவங்கெல்லாம் ரொம்ப சண்டைக்கு வராங்க, அதனால் நீங்கள் காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுங்க. சனிக்கிழமை 9:30 மணிக்கு. அல்லேலூயா. இந்த பாஸ்டரில் மரித்து போய்விட்டார். ஒரு கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பரோடாவில் போய் நிறைய சர்ச் ஆரம்பிச்சிருக்கார், மிஷினரியாக போனார். அல்லேலூயா. எங்களெல்லாம் சீஷர்களாக உருவாக்கின்று போனார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை உருவாக்கப்பட்டனால தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவர் என்ன சொன்னார்னா, உடனே நாங்கள் கொஞ்சம் பேர் அபிஷேகத்தில் வந்த பாருங்க, மொத்தமே 60 பேர் தான் சபையில். அதில் அன்னைக்கு இருந்ததே ஒரு 30-40 பேர் தான் இருந்திருப்போம். அதில் போட்ட அந்நிய பாஷை அந்த அபிஷேகத்தில் சர்ச்சை காலி பண்ணிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சை காலி பண்ணிட்டோம். அதனால் பாஸ்டர் சொன்னார், என்ன பண்ணன்னு தெரியல, அந்த ராத்திரியிலேயே யார் யாருக்கிட்ட தெரியுமோ எல்லாத்தையும் பேசி பேசி எல்லாம் சைக்கிளில் தான், அவ்வளோ பணக்காரவங்களும் இல்லை அன்னைக்கு. அதனால் எல்லாம் போய் தேடி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். கர்த்தர் கிருபையாக ஒரு இடத்த பெரிய ஒரு அவங்க கட்டி 2-3 வருஷமாக அடைக்கப்பட்டதை அப்படியே ஃப்ரீயாக ஆராதிக்க கொடுத்துட்டாங்க. அந்த ராத்திரியில் நடந்த அற்புதம். ஜெபம் அவ்வளோ பெரிய வல்லமையை கொண்டு வருங்க. அல்லேலூயா.
நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஐயோ கை வலிக்குது, இந்த கைக்கு ஜெபம், காலுக்கு ஜெபம், இதெல்லாம் விட்டுட்டு தேசத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கை வலி, காலு வலி எல்லாத்தையும் கர்த்தரே மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே அல்லேலூயா சொல்லல, உங்களை துப்பாக்கி வச்சு சுடணும். இது வேற போகுது. அல்லேலூயா. ஐயோ அப்பா, ஏசப்பா சோத்திரம். அல்லேலூயா, மன்னி ஆண்டவர். அல்லேலூயா. அவர் வேறு நடந்தோடனே அடுத்த நாள் வராத ஒரு சிலர்லாம் இருப்பாங்க பாருங்க. சபையில் எது நடந்தாலும் வராத ஒரு பரிசுத்தவான்கள், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் சொன்னால் தானே காலையில் வருவாங்க. எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பேராக ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் சொல்லிட்டு நைட்டாக சர்ச்சை காலி பண்ணி சந்தோஷமாக புதுசாக ஒரு இடத்த கர்த்தர் சும்மாவே கொடுத்துட்டாரு. தூங்குவோம், நாங்கள் தூங்கவே இல்லை. தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லி அல்லேலூயா. எல்லாம் பாய்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ட்ரம்மு கிம் எல்லாம் எடுத்து கீபோர்டு அது இது எல்லாம் தூக்கி கொண்டு போய் சேர்த்தி அல்லேலூயா அப்பா அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ள விடிஞ்சு பார்த்தா 6ஆவது நேரமே வந்துடுச்சு. அல்லேலூயா. விசேஷமாக ஆராதித்தோம். அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. ஏசு வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் ஏசுவா வந்துட்டாரா அப்படின்னு கேட்பீங்க. உங்களை பார்த்தா அப்படித்தான். பரலோகமா வந்துருச்சா? ஏசு பண்ண மாட்டுவா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஐயோப்பா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா பக்கத்தில் ஒருத்தன் பலவீனமாக வந்து அந்த அல்லேலூயாவிலே அவன் பலப்பட்டு போயிடணும். ஆமாம், இன்னைக்கு தான் நாளைக்கு தான் அப்படின்னு போய் வருவான் பாருங்க. நீங்கள் போட்டு அல்லேலூயா அவன் வெளியே வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லிங்க. அல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்துச்சான், அது வடை சுட்டுச்சான். அல்லேலூயா. அது கதை. அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அப்போ எழுந்து கட்டுவோம், வாருங்கள். அல்லேலூயா. 40 நாள் உபவாச ஜபத்தில் கண்டிப்பாக 40 நாள் இந்த தடவை அல்சர் இருக்கிறவங்க மாற்றி இருங்க. அல்லேலூயா. அல்சர் வருக்குதுன்னா காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு சாயந்தரம் மாற்றி ஆஃப் ஃபாஸ்டிங் அதெல்லாம் எப்படி இப்படின்னு கேளுங்க, நான் வந்து பதில் சொல்லித்தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா டலன் இருக்குதா 3 நாள் உபவாசம் இருங்க, புசியாமல் குட்டியாமல் இருங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் கையில் காணிக்கப்பட்டி வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லிக்கு 4 ரூபான்னா 4 ரூபா இல்லை, இட்லி 10 ரூபான்னா 10 ரூபாயை போடுங்க. ஒரு இட்லி சாப்பிட்டா 10 ரூபா, 2 இட்லி சாப்பிட்டா 20 ரூபா. நான் 10 இட்லி சாப்பிடுவேன், அப்போ 100 ரூபா போடுங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல வேலை பாஸ்டம்மா எத்தனை இட்லி கேட்பீங்கன்னு சொல்லாமல் போயிட்டேன். அல்லேலூயா. டீ குடிக்க மாட்டேன் 40 நாள். என்னடாது? அல்லேலூயா. 40 நாள் எங்கள் வீட்டில் டீ வைக்க மாட்டோம். டீ செலவை என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? 40 நாள் கொஞ்சம் ஞானஸ்தான தொட்டி கட்ட போகிறோம். ஐயோ கையை தான் தட்டுங்களேன். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் எழுதி 40 நாள் ஆமாம் தொட்டி கட்டி வச்சுக்கிட்டு நம்மளும் போய் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? 30 பேர் அன்னைக்கு இறக்குறோம். அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தாத சபையே சபை கிடையாது, ஊழியனே ஊழியம் கிடையாது. அதுக்காக தானே அழைச்சி வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக தானே நானும் நீங்கள் இருக்கிறோம். ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாதுன்னு தானே ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். ஆனால் அந்த வேலையை செய்யாமல் நானும் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டோடைய வேலையை செய்யுங்க. அவர் இறங்கி உங்கள் வேலையை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 40-30 பேர் ஆமே ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். ஆமே. ஒரு டிவிஷன்லேயே 30 பேர் வந்துட்டா என்ன பாஸ்டமா செய்வீங்க? உடனே பிரியாணி செஞ்சு போடுவோம் அந்த டிவிஷனுக்கு மட்டும். அல்லேலூயா. அப்பா பாஸ்டமாக்கு செலவு வைக்க வேணாம், பாசுக்கு செலவு வைக்க வேணாம் நினைக்காதீங்க. கர்த்தர் ஆடையும் அனுப்புவார், பிரியாணி செய்கிறதுக்கு ஆளையும் அனுப்புவார், ஸ்டவ்வையும் அனுப்புவார், எல்லாம் வரும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தோம். பக்கத்தில் பில்டிங்லாம் நல்லா கட்டி பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிரில் நின்று இப்படி பார்த்தா அந்த பரிதாபமாக இருக்குது. நம்ம பில்டிங் மொத்த பில்டிங்கை நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் பார்த்து ஐயோ பார்ப்பா ஒன்றுமே இல்லாமல் பக்கத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது, சர்ச்சு இப்படி இருக்குது. இப்போ பாஸ்டர் நிறைய வீட்டு அவசரம்லாம் அடிக்க மாட்டார். நம்மள்கிட்ட காசு இல்லை. 15,000 20,000 எல்லாம் மேலே அடிக்க முடியுமா? சொல்லுங்கள். 20,000 தான் அடிக்க முடியும். இல்லையா? ஆனால் பேசிட்டு 20,000 இருந்தால் நம்ம வேறு ஏதாவது ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுது அதெல்லாம் வாங்கலாமே அப்படின்ட்டு போயிட்டோம். திருப்பி சாயந்தரம் வந்தால் சுண்ணாம்பு அடிச்சிருக்குதுங்க. அல்லேலூயா. நல்லா தட்டுங்களா கையை. நீதிமான் விரும்புகிறதே கர்த்தர் கொடுத்துருவாராம். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விரும்புகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாய் இருந்த நம்மை அபிஷேகம் பண்ணி நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தவான்கள் கூடி இருக்கிற இடத்துல கம்பீர சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ண போகிற 40 நாளைக்கு இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் காலையில் நீங்கள் போங்க, சாயந்தரம் நீங்கள் போகலாம், இல்லை குடும்பமாக சாயந்தரம் போகலாம். அல்லேலூயா. இது என்ன இந்த ஒரு 40 நாள் போனால் என்ன, இன்னொரு 40 நாள் வராமையாக போயிட போகுது. அல்லேலூயா. வருமா வராதான்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா காலத்தில் சர்ச்சுன்னு ஒன்று மூடுன்னு யாராவது நினச்சிருந்தோம். இருள் சூழம் காலம் இனி வருதே அப்படின்னு அந்த காலத்திலே பாட்டுக்கார் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. எப்போ சபை திறக்குன்னு ஆயத்தமாக இருந்தோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி இந்த தேசத்தில் ஒரு வேலையை செய்வதற்கு வாய்களை திறங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை ரட்சித்தது உண்மையானால், அவர் உண்மை தேவனானால் நீங்கள் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. வாயை நல்லா திறந்து 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 அபிஷேகம் அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், அபிஷேக நுகங்களை முறிக்கட்டும். தேசம் உம்மசமாய் திருப்பப்படட்டும். ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அற்புதங்களை காணப்படுவீராக. எலெக்ஷன் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வரலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை கேட்டோம். அந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தர் புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 2வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுங்க இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த நாள் நல்ல முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக விசேஷமான ஜெபம் ஏறெடுக்கப்படும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நிற்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிற்கிறவர்களுக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராங்க. இவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் வர்ஷிக்க பண்ணுவீராக. தடைகளை மாற்றும் புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கில் இன்னும் அதிகமாய் வளர கர்த்தர் கிருபை தருவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உங்களை நம்ம வாழ்த்தலாம். சபையாய் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த யூத்தோடைய பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் வருகிற செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு நாம் இந்த கூடுகைக்கு ஆயத்தமாவோம். தயவுசெய்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் டைம் எடுத்து வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு இடைபடுவாராக. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தரை உயர்த்தும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் துதி எப்போவாது என் வாயில் இருக்கட்டும். ஆமேனா? வசனம் என்ன? அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அப்படின்னு பாடும். அல்லேலூயா. ஒரு அக்கினி நெருப்பு இறங்கி வரணும். ஒவ்வொரு ஆராதனை அபிஷேக கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நான் கொஞ்சம் பேரை பார்த்தேன், பாட்டு பாடும்போது அக்கினி நெருப்பாய் இறங்கி வர கொஞ்சம் இப்படியே இருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படி மேலே பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் இப்படி சைடில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வா. நீங்கள் பாட்டு பாடுறவங்க பாடுறாங்க, கொஞ்சம் பேர் பாடுறாங்க, மிச்சம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க? நெருப்பா, இன்றைக்கி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா? ஸ்தோத்திரம். இல்லைங்களா? கேஸ் வாங்கி வச்சோமா? நெருப்புனால் என்ன பிரயோஜனம்? நெருப்பை கண்டுபிடிச்சது யார்? அப்படிலாம் அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டான். அல்லேலூயா. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே முழிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திரம். இவ்வளோ பேர் முழிச்சிருக்கிறீங்களா? இல்லை ஆமேன் ஸ்டார்ட் பண்ணோன்னு கொஞ்சம் பேர் அப்படி ஜாயிண்ட் ஆகுறாங்க. ஆமேன் அப்படி வரக்கூடாது. சொல்கிறப்பவே கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா.
ஆவியான நம்மோடு பேசுவாரா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரே நீங்க எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாக என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்ஈரே எல்லாரும் சொல்லுவோம். போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல், என்னை தலை குனிய விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலை குனிய விடல். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. எல்லாரும் சொல்லுவோம். ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல், என்னை தலை குனியவும் விடல், என்னை கையேந்த விடல், என்னை தலை குனியவும் விடல். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. என் தேவையை பார்க்கிற நீர் போதுமானவர், என் தேவையை பார்க்கிற நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவர் உம்மை நம்பினவர்கள் ஏமாந்து போனதில்லை, உம்மை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அப்பா, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். அப்பா, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து இடைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்துகிறார், சபையை நடத்துகிறாரு, ஊழியங்களை நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஒரு நாளும் யார்கிட்டையும் போய் கையேந்த கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. சபையின் தேவைகளை கர்த்தர் சபையிலிருந்து சந்திக்க பண்ணுகிறார். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தின் தேவையும் கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. விசுவாசித்து ஆமேன்னு சொன்னவங்க குடும்பத்தை மட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. இன்னொரு சான்ஸ் தரேன், எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா. அவர் ஈரேவாய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கையேந்திரதில்லை, கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் நம்முடைய கரங்களை மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரட்டும். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 432ஆம் பக்கம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 432ஆம் பக்கம் 7ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம்
ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தான் ஆகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானாகிய கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புக்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனம், தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான். 21ஆம் வசனம், அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். 22ஆம் வசனம், தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. ஆமென். கர்த்தர் சாலமோன் ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. நீங்க அவர் ஆசீர்வதிச்சாரா நீங்க ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டுகிற பணியிலே கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். அங்கே இங்கே சில வசனங்களை நடுவில் நான் விட்டிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவைகள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், தூண் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், பொன்னினால் செய்ய வேண்டுமா, வெண்கலத்தினால் செய்ய வேண்டுமா, எல்லாவற்றையும் சாலமோனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார், கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாரு. சாலமோன் ராஜா ஏதோ ஏனோ தானவென்று இங்க இருக்கிற கொஞ்சம் காரியத்தை வச்சு ஏதோ செய்வோன்னு செய்யல. அவர் என்ன செய்தார்? வாசித்தோம் முதல் வசனம், ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்புத்தான். இந்த ராஜா ஒரு ஞானமுள்ள ராஜா. அதை சரியாய் நேர்த்தியாய் செய்வதற்கு பல இடங்களிலிருந்து தேசங்களிலிருந்து பொருட்களை வரவைத்தான், ஆட்களை வரவைத்தான். ஏறக்குறைய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 8000 பேர் 24 மணி நேரமும் நைட்டும் டேவும் அந்த பெரிய தேவாலய வேலையை செய்தார்கள். தூண்களை செய்தார்கள், மண்டபத்தை செய்தார்கள், உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சாலமோனுக்கு சொன்ன அதை அப்படியே சாலமோன் கட்டி வைத்தார். அல்லேலூயா. அதுல மிக முக்கியமா இன்னைக்கு காலை நேரத்தில் நாம் பார்க்க போவது, கர்த்தர் அந்த சாலமோனுக்கு சொன்ன பிரகாரமாக வெண்கல தூண்களை அவன் நிறுத்தினான். ஏறக்குறைய 7.5 அடி உயரமுள்ள அந்த தூண்களை ஆலயத்தின் மண்டபத்தின் வெளியிலே நிறுத்தினார்கள். பார்த்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த மகா பெரிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் பெரியவர் என்று சொன்னார்கள். இந்த சாலமோனுடைய நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. நீங்கள் நடந்து வரும் பொழுது கீழே ஏறி மேலே வரும் பொழுது எத்தனை கற்கள் இருந்தது என்று யாரும் எண்ணி இருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் கற்கள் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. ஆனால் சாலமோன நாட்களிலே கற்கள் அல்ல, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை என்று சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பயங்கரமாய் ஆசீர்வதித்திருந்தார். சாலமோன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தார். அந்த வெண்கல தூண்களிலே மேற்பூச்சாக தங்கத்தினால் முலாம் பூசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி தங்கத்தின் வெண்கலத்தில் செய்து தங்கத்தினால் மேல் பூச்சி செய்கிறார்கள். எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கடைசியாய் வாசித்தோம் 22ஆம் வசனம், தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லீலி புஷ்பம் தூணுடைய மேலிடத்திலே செய்யப்படுகிறது. இங்கிருந்து பார்க்கிற இந்த ஜனங்கள் அந்த லீலி புஷ்பத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் அதை நேர்த்தியாய் செய்தார்கள். ஏன் அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது ஜனங்கள் பார்ப்பதற்காக அல்ல, பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவைகளை நோக்கி பார்க்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தூண்களை எல்லாரும் பார்க்கலாம், மற்ற காரியங்களை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த தூண்களின் மேல் இருக்கிற இந்த லீலி புஷ்பத்தை பார்க்கிறவர் ஒரே ஒருவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென்.
இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அன்றைக்கு சாலமோன் கையினால் கட்டின தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தில் லீலி புஷ்ப வேலைகள் இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், யாரும் பார்க்காத அந்த இடத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், எப்படி அந்த லீலி புஷ்ப வேலையை தேவன் மாத்திரம் பார்ப்பாரோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் மாத்திரம் பார்க்கிற இடங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதை ஏனோதானோ என்று செய்யக்கூடாது. யார் என்னை பார்ப்பா என்று நினைக்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை அறிந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் எங்கே போவேன் ஆண்டவரே? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், வானங்களில் பறந்து போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இந்த காலை நேரத்திலே இந்த லீலி புஷ்ப வேலையை தேவன் மாத்திரம் பார்க்கிறவராய் இருக்கிறார். சாலமோனுடைய நாட்களிலே அஸ்தரோத்துக்கு பாகாலுக்கு பல ஆலயங்கள் கட்டப்பட்டாலும் அவைகளில் இந்த லீலி புஷ்ப வேலைகள் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஆண்டவர் மாத்திரம்தான் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் மேலிருந்து கீழே உற்று பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உற்று பார்க்கிற இடங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும் ஏமாற்றி விடலாம், எல்லாருடைய கண்களிலும் நாம் இதோ ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் உற்று பார்க்கிற இடங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அது என்ன இடம் சொன்னா, யாரும் பார்க்காத இடம், ரகசியமான இடம். நீங்கள் உங்கள் வீடுகளில் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வாசித்த 77ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறார், நான் இரவு நேரத்தில் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நைட்ல பெட்ல படுத்திருக்கும் பொழுது என்ன சிந்திக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், ஜெபத்தில் நீங்க என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள், யாரும் இல்லாத பொழுது நீங்கள் எதை பேசுகிறீர்கள், எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய செய்தியின் ரொம்ப சாரம்சியமான ஒரே வார்த்தை, யாரும் பார்க்காததை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா ரொம்ப வான் பண்ணி மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் இதை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, உபதேசம் பண்ணும்போது சொன்னார். மத்தேயு 23ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிப்போம். மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு யாருமே இல்லையா? நான் போயிட்டேன். அல்லேலூயா. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மனிதர்களைப் போல ஏமாந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. பலருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, பலர் ஆசீர்வாதமாக இல்லாதது காரணம் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் யாரும் பார்க்காதவைகளை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோ ரட்சிக்கப்படாதவங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரரே, நீங்கள் மனிதருக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தமாய் காண்பிக்க வேண்டும் என்று பல காரியங்களை செய்தாலும் உங்கள் தனிமையிலே யாரும் இல்லாத ரகசியமான இடத்திலே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள், என்ன மெசேஜ் அனுப்புறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாலிபர் என்ன செய்யறாங்க, பெரியவங்க என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் உர்த்து பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ, வெளியே பார்க்கும்போது அலங்காரமாய் இருக்கிறீர்கள், நல்ல உடைகளை அணிந்திருக்கிறீர்கள், பரிசுத்தவானை போல காணப்படுகிறீர்கள், பார்த்தவனே ஸ்தோத்திரம் பண்றீங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வேதக்காரு பரிசேரே பரவாயில்லன்னு போச்சு. அவங்களாவது வெளியவாது ஏதோ ஒரு அல்லேலூயா சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளி வேஷம் போடுகிறீர்கள். ஆமென். உங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களை போல காணப்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படு, உள்ளத்திலேயோ மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லேவியராமின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எதை நீங்க சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் சில காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 138ஆம் பக்கம் லேவியராமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அதிலே சில வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். லேவியராமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பன்றியின் குழம்பு விரிக்குழம்பும் ரெண்டாக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் சிலவற்றை சாப்பிடலாம், சிலவற்றை சாப்பிடக்கூடாது என்று பிரித்திருந்தார். அதில் அவர் சொல்லும்போது விரி குழம்பு உள்ளதை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னார். ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. இந்த பன்றி ஆண்டவர் சொன்ன இந்த ரூல்ல பார்த்தீங்கன்னா விரி குழம்பு உள்ளதா என்று பார்த்தால் விரி குழம்பு உள்ளது. அப்ப அதை சாப்பிடலான்னு நீங்க நினைத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பன்றி விரி குழம்பு உள்ளதா இருந்தாலும் அது அசை போடாது, அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். அல்லேலூயா. நீங்க உடனே முடிஞ்ச உடனே நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணி சாப்பிடலாமா கூடாதா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இதுதான். அல்லேலூயா. நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த நியமனத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஏன் இந்த பன்றியை குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பன்றி ஆண்டவர் சொன்ன அந்த ரூல்ல வருது. விரி குழம்பு உள்ளதா இருக்கிறது, ஆனால் உற்று பார்த்தால் அது அசை போடாததா இருக்கிறது. இன்றைக்கு இந்த பன்றியின் ஆவி பலரை பிடித்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும், எத்தனைதான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்டாலும் அதை அசை போடாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று. அல்லேலூயா. யாரெல்லாம் வசனத்தை நேசிக்கலையோ, யாரெல்லாம் வசனத்தை படிக்கலையோ, யாரெல்லாம் வசனத்தை தியானம் பண்ணலையோ, கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் அசுத்தமானவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்தமானது. சத்தமா ஒரு ஆமென் நேரம் எல்லாருமே சொல்லு. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவைகளை நீங்கள் அசை போட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும், அதை எழுதி வைக்க வேண்டும். ஆனால் இந்த பன்றியின் குணம் என்று சொன்னால், அது விரிக்குளம் உள்ளதா இருந்தாலும் அது அசை போடாது. கர்த்தருடைய வார்த்தை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுவது அது பன்றியின் அடையாளமாய் இருக்கிறது. அது அசை போடாத மிருகம், அது அசுத்தமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ளே இருக்க வேண்டாம். பலர் பல வருடங்களாய் வசனங்களை கேட்கிறார்கள், உபவாச ஜெபத்தில் கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில கேட்கிறாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவங்களோடு பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார். எல்லாம் கேட்டும் அதை உட்கொள்ளாதவர்கள், அதை அசை போடாதவர்கள் அசுத்தமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க நான் சொல்றேன், நீங்க டைரி எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுத வேண்டும். அதை கவனமாய் வீட்டிலே போய் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை படிக்க தெரியாது பாஸ்டர் சொல்ற யூடியூப்ல நம்முடைய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப கேட்டு ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், இந்த வார்த்தை என்னோடு பேசியிருக்கிறது, நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய உள்ளத்தை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவர் என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள் வர வேண்டும்.
இல்லை என்று சொன்னால் பன்றியின் ஆவி என்னவென்று சொன்னால் நான் ஜெபிக்க மாட்டேன், ஜெபம் யாருக்கோ வைக்கட்டும், யாரோ ஜெபம் பண்ணட்டும், இதுக்கெல்லாம் என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணிக்குவாங்க, அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஜெபம் பண்ணிக்குவார், இது பண்ணிக்குவாங்க, பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க, நானு ஆண்டவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நான் விசுவாசி மாதிரி வருவேன். அல்லேலூயா. பார்த்தா எனக்கு விரி குழம்பு இருக்கான ஆசை போட மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார் அசுத்தம், அவைகளுக்கு விலகி இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் காதுகளுக்குள்ளே போகட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த லீலி புஷ்ப வேலை யாரும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் பார்க்கிறதற்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், இருதயங்களை பார்க்கிறவர். அடுத்த வாரம் ராபோஜனம் அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு மட்டும் பரிசுத்தம் இல்லை, அன்னைக்கு மட்டும் நம்ம வாயில பரிசுத்தம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் என்ன பண்றீங்க, என்ன டிவி ஓடுது, வாட்ஸ்அப்ல என்ன ஓடுது, இன்ஸ்டாகிராம்ல என்ன ஓடுது, ஃபேஸ்புக்ல என்ன ஓடுது, எல்லாத்தையும் பார்க்கிற தேவன் இருக்கிறார். உங்க பாஸ்வேர்டுக்குள்ள போகிற ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாது என்று ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. அந்த ராஜா கேட்கிறான், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யாருப்பா இதெல்லாம் சொல்றது, நம்ம உட்காந்து பிளான் போடுறோம், அந்த ராஜா எல்லாத்தையும் சரியாய் கண்டுபிடிக்கிறான். அப்ப அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றான், ராஜாவாகிய நீர் உம்முடைய பள்ளி அறையில் என்ன பேசினாலும் அதை வெளிப்படுத்த இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் எதுவும் செய்யவே முடியாது. நீங்க பெட்ரூம்ல பண்ற பிளான கூட ஆண்டவரால வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய சிந்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அநேகருக்கு தெரியாது. 1ஆம் தேதி நன்றி சொல்ல வர்றதில்லை. எல்லாம் வருவீங்களான்னு சொன்னா தலையை ஆட்டுறாங்க, கையை தூக்குறாங்க. 1ஆம் தேதி காலையில பார்க்குறோம் 5:30 மணிக்கு வரல, சரி சாயங்காலம் வருவாங்க, வரல. அல்லேலூயா. சரி, அப்படியாவது வாக்குத்தத்த வசனத்தை யூடியூப்ல கேட்டீங்களா? யூடியூப்ல கேட்டவங்க ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சென்னையில் எங்க சித்தி இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு யாரும் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. நம்முடைய யூடியூப்ல வார்த்தையை பார்த்து அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறார், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம விசுவாசிங்க, 1ஆம் தேதி காலையில வைக்கிறோம், சாயங்காலம் வைக்கிறோம், 2 நேரம் ராபோஜனம், அதுக்கு டிவிஷன் லீடர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு வராங்க, எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம். இவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிஸியா இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு இடத்த ஒரு பில்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு அவர் போய் சம்னங்கால் போட்டு எந்த ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாம சாஸ்திராங்கமா விழுந்து கிடக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவைகள் தொண்டை இருந்தும் பேசாது, அவைகள் கண்ணிருந்தும் காணாது, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை உற்று பார்த்து நடத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு அபிஷேகம் தந்தவர், உங்களுக்கு சபையை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து போக்கிலும் வரத்திலும் பத்திரமாய் பாதுகாத்து நீங்க 31 நாள் வேலைக்கு போக வேண்டிய பலன, சுகத்தை, ஆரோக்கியத்தை, தயவை, கிருபையை, ஒத்தாசையை கட்டளையிட்ட ஆண்டவரை பார்ப்பதற்கு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பன்றி நாவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. பார்க்கிறதற்கு விசுவாசிகள். எந்த சபைக்கு போறோம்? ஆவிக்குரிய சபை. ஆனால் ஆண்டவருக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு நன்றி சொல்ல இடமில்லை என்கிற நிலைமை மாறுவதாக. ஆமென். வராதவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்கிறதான நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம். வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக சில வசனங்களை நாம் வாசித்து நாம் எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். யோவேல் 2:12 வசனம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புகள் என்று பாஸ்டர் சொல்லல, சர்ச்சு சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார்.
அல்லேலூயா. எப்படி திரும்பணுமா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வசனம், ஜெபம்னு சொன்னவனே. எப்ப ஜெபம்? பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா டேட்டு? 2வது 19ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ஜெபத்தை. அந்த ஜெபத்துக்கு இப்பயே உங்க எல்லாருக்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் சொல்லியாச்சு. இந்த 40 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ செய்து முடித்து 40 நாள் ஜெபம்னா 80 வேலை நடக்குது. அதுல எத்தனை வேலை வர முடியுமோ நீங்கள் வந்து ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள். ஏன்னா கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறது தேவன் தான். உங்க குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தேவன். அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஜெபம்னு சொல்லலாம். வேலை இல்லாத ஒரு 10 பேரை கூட்டுங்கள், வயதான பாட்டிகளை கூட்டுங்கள். அப்படி போட்டிருக்கா பார்ப்போம், வாசிக்கலாம். 16ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. இது சத்தம் இவ்வளவுதான் அல்லேலூயா வரும். நான் ஏற்கனவே நினைச்சேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் வாக்குத்தத்தம் என்னன்னா, எல்லாரையும் கூட்டுங்க. சர்ச்சில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க எல்லாரும் 40 நாளில் வரவங்க தான் மெம்பர். மிச்சவங்களாம் யாருன்னா அவங்களாம் கெஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. எப்பயே கெஸ்ட்டாக மாறலாமான்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். ஸ்தோத்திரம். எதுக்கு போய் மெம்பர் ஆகி பிரச்சனை? கெஸ்ட்டாகவே இருந்துடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கெஸ்ட்டுக்கு வேற மாதிரியான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. அப்ப என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னார் இந்த மாசத்துல வா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனம். தேசமேன்றது நீங்க தான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் செய்வார், நம்முடைய சபையில் செய்வார், நம்முடைய தேசத்தில் செய்வார். ஜனங்கள் என்னென்னமோ காரியத்தை நினைக்கலாம், ஆனா கர்த்தர் நினைக்கிறது மாத்திரம் நடக்கும். நீங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் கேள்வியோட வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்ற பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியம், நீங்க யோசித்து பார்க்க முடியாத பெரிய தேவன் சொல்லுகிறார், பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆனா யாருக்கு செய்வார்னா, இப்ப நான் வாசித்த வசனத்தின்படி உபவாசம் இருந்து பிள்ளைகளோடு குடும்பமாய் வந்து ஆண்டோடைய முகத்தை தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேச முடிஞ்சவங்க 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில காரியத்தை அக்ஸலரேட் பண்ணுங்க. இந்த யோவேல தான் வாசிக்கிறோம். I will give back your wasted years ன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதத்தை யாரும் கொடுக்கலாம், ஆனா ஆண்டவர் மட்டும்தான் இழந்து போன நாட்களை திரும்ப தர முடியும். உபவாசித்து ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு, தன்னை பரிசுத்தமாக்குறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இழந்து போனதை ரெட்டிப்பாய் தருவேன். தேசமே பயப்படாதே, உன் தொழிலை நினைச்சு பயப்படாது, உன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாது, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே,
அதிகமானவரே என்னை கையேந்த விட, என்னை தலை குனிய விட, என்னை கையேந்த விட, என்னை தலை குனிய விட. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போனதா சரித்திரமில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன்னா, பெற்றவன்னா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன்னா, பெற்றவன்னா. உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ் மாற்றிவிட்டீரே. கரங்களை உயர்த்தி ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. ஏல்கீரே போதுமான, என் தேவையை பார்க்கிற நீர் பெரியவர். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை பார்க்கிற நீர் பெரியவர். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, கர்த்தர் நம் மத்தியிலே. ஆண்டவர் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவரே அந்த பெரிய காரியத்தை என் வாழ்க்கையிலே நீங்க அக்ஸலரேட் பண்ணுங்கப்பா. இழந்து போனதை திரும்ப தருவீரார், இழந்து போன நாட்களை திரும்ப தருவீரார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை காண செய்வீர். எங்கெல்லாம் தன குளிஞ்சு நடந்தமோ அங்கெல்லாம் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர் அல்லவா? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள். அதை கிழித்து கண்ணீரோடு, அப்பா யாரும் பார்க்காத இடம் இருக்கிறது ஆண்டவரே, யாரும் பார்க்காத இடம் இருக்கிறது, அதை நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர் ஐயா. என் கண்ணீருக்கு நீங்க பதில் தர போறீங்க. இந்த மாதம் பதில் தருகிற மாதமா இருக்கிறது. நீர் பெரிய காரியத்தை செய்வன் சொல்லியே செய்யாம இருக்க மாட்டீங்க அப்பா. உம்முடைய கரத்தை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவன் நீர் அல்லவா? எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்களோ அவங்களை நிரப்பி அனுப்புங்க. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஐயா. வேத வாசிப்பு அதிகமாகட்டும், ஜெபங்கள் அதிகமாகட்டும், தனிமையில் ஆண்டவரோடு இருக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும் ஐயா. கர்த்தர் நீர் அப்படி செய்வீரா? இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.